கடகம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. 23ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் புத பகவான் வர்றார். ஆக 12ஆம் இடம் அப்படின்னாலே ஒன்று உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் நம்முடைய 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும் பொழுது யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அல்லது அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க வேலை நிமித்தமாக அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நான் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சோர்ஸஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு, அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே சுமார் தான். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருந்தாலும் செலவினங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால தான் முதலே நான் சொன்னேன், ஏதாவது வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு. இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாம். குறிப்பாக அப்படி ஏதாவது அர்ஜெண்ட்டாக பண்ணணும்னா இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. யாருக்கெல்லாம் சொத்து விற்கலை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது. இது ஆணி மாதமாக இருந்தாலும் வாய்ப்புகள் உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி சேலாகும், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக இல்லை. யாரையும் நம்பி மோசம் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய விஷயத்தை கிரகங்கள் நமக்கு உணர்த்துவ மாதமாக இது இருக்குது. ஆகையினால் யாரையும் முழுசையாக நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம். இந்த மாதத்தில் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க. இதுதான் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். யாரெல்லாம் எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய எஜுகேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு, நல்ல ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது வேறு பெரிய லெவலில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. இந்த மாதம் நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணம் பொருள் முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அதனால் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் ரொம்ப குறைவு. ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமாராக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஹைலைட்டே உங்களுடைய சர்வீஸ் தான், உங்களுடைய வேலை தான். வேலை என்பது இல்லாமல் இல்லை, வேலை என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் அதே சமயத்தில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறதுனால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. நீங்கள் அவசரப்பட்டு பேப்பர் போடாதீங்க. ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன், பெரிய லெவலில் கெரியரில் நான் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சர்வீஸ் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கெரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதம் இருக்காதீங்க. உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் உண்டு. நல்லா கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இது இந்த மாதத்தில் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இதுதான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி. யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, இந்த மாதம் உங்களுக்குன்னு டிவோர்ஸுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சுமாராகவே இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, நான் முதலே சொன்ன மாதிரி அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும், இன்னொரு பக்கம் அதுக்கு உங்களுக்கு குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய நட்பு வட்டாரம். உங்களுடைய நண்பர்கள் ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. கடகராசியில் பிறந்த எனக்கு அஷ்டம சனி இருக்குது அப்படின்னு யாரும் பெருசாக கவலைப்படாதீங்க. சனி உங்களுக்கு தனத்தை கொடுப்பார், அதே சமயத்தில் உங்கள் பார்க்கும் வேலையை பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பிற்காலத்தில் கடன் பெரிய லெவலில் கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஆகையினால எவ்வளோக்கு எவ்வளவு கடனை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். யாருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. ஷூரிட்டி செக்யூரிட்டி எதுவுமே போடாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நீங்கள் கருடாழ்வாரை சேவிச்சுட்டு வாங்க. அதோட நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆஞ்சநேயருடைய வழிபாடு, குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.